Hi friends, welcome to GD Last Studies. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய மெயிலில் போய் செக் பண்ணுங்கள். அதாவது அப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஏதாச்சும் 7.5 ரிசர்வேஷன் சம்மந்தமாக மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். பேசிக்காக நீங்கள் பார்க்க போனால் 7.5 ரிசர்வேஷன் என்பது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இடஒதுக்கீடு தராங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து யாரெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த இயர் 7.5 ரிசர்வேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் வந்திருக்கு இன்னைக்கு. அந்த மெயிலை தான் இப்போ இன்றைக்கி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதற்கான டெஃபினேஷன்ஸை பார்க்கலாம். அன்புள்ள விண்ணப்பதாரரே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற சட்டக் கல்லூரிகளில் வழங்கப்படும் 5 ஆண்டு BA LLB பட்டப்படிப்பு விண்ணப்பிக்கும் போது 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான உங்கள் கோரிக்கையை பெற்றதாகும். 7.5 சிறப்பு ஒதுக்கீடுகளின் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேல் நீங்கள் மதிப்பெண்களை பெற்றுள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை EMIS மூலம் வழங்கிய தகவலின்படி நீங்கள் தகுதியில்லை, நிலுவையில் உள்ள தரவு என்று கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 7.5 இடஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் பரிசீலிக்க தகுதியுடையவர் என்று மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடம் இருந்து 2024 ஆண்டு ஜூலை 30 அல்லது அதற்கு முன் நீங்கள் போனஃபைட் சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இல்லையெனில் சேர்க்கைக்கு அடுத்த தகுதியான விண்ணப்பதாரரை பல்கலைக்கழகம் பரிசீலிக்கும். இதில் எதனா சந்தேகங்கள் இருப்பின் அதற்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இவங்களுடைய EMIS நம்பரை வந்து போட்டு சர்ச் பண்ணும்போது தரவு இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இன்வேலிட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வர 30 ஜூலை 30 மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமிருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கி சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1 இயர் வந்து 6th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 7th வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இவங்க 6th-லேருந்து ஒரே ஸ்கூலில் 12th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படித்து முடித்தாங்களோ அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்டே வந்து சீல் வாங்கி சைன் வாங்கிட்டு வந்திருந்தாலே போதுமானது. ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6th ஒரு ஸ்கூலு, 7th ஒரு ஸ்கூலு, மாற்றி 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்டையும் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி அதில் வந்து சைன் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு, அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகிட்ட போயிட்டு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கான சைனை வாங்கணும் இல்லையா? அதுக்கான ஃபார்மேட்டுக்கான லெட்டரை வந்து நீங்கள் உங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த அதிகாரி ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட்டை சைன் வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இது 30 வந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். இதே போல் உங்களுக்கு யாருக்காவது மெயில் வந்திருக்கான்னு பாருங்கள். மெயில் வந்திருந்ததுன்னா 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்துட்டு மாவட்ட கல்வி
முதன்மை கல்வி அதிகாரி கிட்ட போயிட்டு ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு சைன் வாங்குங்க. இல்லை வந்து உங்களுக்கு மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்து அதன் பிறகு வந்து நீங்கள் செயல்படுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30ஆம் தேதிக்குள்ளே போனஃபைட் சர்டிஃபிகேட்டு அவர்கிட்ட வாங்கி சைன் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சீட்டை வந்து வேற ஒருத்தவங்க தகுதி உடையவருக்கு வந்து மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். யார் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள், வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான அப்டேஷன் எதுவுமே வரல, மெயில் வரல மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன். யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ வந்துட்டு மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு வந்திருக்குன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.